உணர்வை நினைவை நம்முடைய நெற்றி பகுதியிலே நிறுத்தி 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 பழகினால் அதுவே யோகம், அதுவே தவம். வேற ஒன்றும் செய்ய வேணாம். அது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாலே போகிறோம். என்ன வரும்? எழுதுறார் வள்ளல் பெருமான், எழுதுறார் பாருங்க, சஞ்சலம் தீர்க்கும் மருந்து. சஞ்சலம் தீர்க்கும் மருந்து. நம்முடைய சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் மனசில் அமைதி இல்லை, அலைவாயும் மனமாக இருந்து கொண்டிருக்கிறது, தூக்கம் என்பதே இல்லை, கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, பேசுனா பேச்சும் திணறுது, இது என்ன இதுக்கு மருந்து? நம்முடைய சித்தர் பரப்பினர் சித்தத்திலே தெளிஞ்சு எழுதினது அஸ்வகந்தா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய அமுக்ரா கிழங்கு. அமுக்ரா கிழங்கு பவுடர். அமுக்ரா கிழங்கை வஸ்திரகாயம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தூளை தேனில் குழைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கை கால் நடுக்கம், மன உளைச்சல், மன அழுத்தம், மன இறுக்கம் எல்லாம் போய்டும்னு எழுதியிருக்காங்க அந்த காலத்துலேயே. உணவே மருந்து, மருந்தே உணவு. அது அரிஷ்டமாக நம்முடைய ஆசிரமத்தில் பண்ணியிருக்காங்க சாமி சிவானந்தர். அது லேகியமாக கிண்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து 3 எடுக்கின்ற பொழுது மன உளைச்சல், மன இறுக்கம், மன அமைதியின்மை எல்லாமே போயிடும். கை கால் நடுக்கம் போயிடும். தைரியசாலி ஆகிடுவார். குதிரை மாதிரி இருப்பார். அதுவும் சும்மா இல்லை, ரேஸில் ஓடுற குதிரை மாதிரி இருப்பார். அப்போ என்ன? அதான் அஸ்வம், அதான் அஸ்வகந்தா, அமுக்ரா. போகர் இதை பற்றி எழுதியிருக்கிறார். ஆக இங்கே வள்ளல் பெருமான் செய்கிறாரு, சஞ்சலம் தீர்க்கும் மருந்து. இதெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்சம் உபாய மார்க்கம், உண்மை மார்க்கம்னு 2 எழுதுகிறார் வள்ளலார். கொஞ்சம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உபாயம் வேணும். கடலூர் போகணுன்னா ஒரு உபாயம் வேணும் நமக்கு. இல்லைங்க எனக்கு உபாய மார்க்கம் சரியில்லை, நான் உண்மை மார்க்கத்திலே போகிறேன், நடந்து போகலாம். இப்போ நடக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 9, 10 மணி ஆகிடும். நம்ம கடலூர் போய் சேர 11 கூட ஆகிடும். அதே ஒரு கார் நிற்கிது இங்கே, ஒரு சிற்றுந்து, அதில் ஏறி உட்காந்துட்டு, தம்பி கடலூர் மணி என்னாச்சு 7:05, 7:20 கடலூர் விட்டுருவார். அப்போது இது போல தான் நம்முடைய உடல் பகுதியில் நம்முடைய ஆன்மாவை அறிந்து கொள்வதற்கு 2 வழி சொல்லியிருக்காங்க ஞானிகள். ஆனால் உண்மை வழி தான் வழி, உபாய வழி வழி அல்ல. கார் ரிப்பேர் ஆச்சு, இல்லை காரு நீங்களும் நானும் சேர்ந்து அந்த மரத்தில் போய் மோதணும், என்ன ஆகும்? அதனால் உபாய வழியை நம்பாதீங்கன்னு வள்ளல் பெருமான் எழுதிட்டார். உண்மை வழியில் போ. ஐயா, உண்மை வழியில் நடந்து போனால் கூட எதிர இருக்கிற கார் வந்து நம்ம மேலே போதுமே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு அவர் கேட்குறார். அதுக்கு என்ன செய்யலாம்? பார்த்து தான் நடக்கணும். நம்முடைய கவனம் பின்னாடியும் முன்னாடியும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். வாழ்க்கையில் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வள்ளல் பெருமான் எழுதிட்டார். சம்சாரிகளுக்கு எழுதியிருக்கிறார்.